ஹாய் ஹலோ. டிஎன்பிசியில் 2025 இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து சில ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, என் வேல்யூ, நம்பர் ஆஃப் என் வேல்யூ கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டாவது இது இல்லைன்னா இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூடுதல். இப்ப இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேல்யூவோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடுதல் வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ்என் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பை டூ ஏ பிளஸ் எல். ஓகே, இது தவிர்த்து இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா எல் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சரி பாருங்க, இதுல வந்து நம்ம ஃபார்முலாஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் அப்படின்னு சொல்லி டாட் டாட் வச்சு பிளஸ் 55 இதோட வந்து கூடுதல் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வந்து என் வந்து கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். எல் இதுல பாருங்க எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்னு இருக்கு. எல்லுங்கிறது வந்து லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 55 மைனஸ் ஏங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு. ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது இருக்கு 1 பை டி. டினா டிஃப்ரெண்ட். செகண்ட் உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிக்கணும். செகண்ட் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 சொல்லி வரும். இப்போ 2 பிளஸ் 1 இது அடி கொடுத்தனா என்ன வரும் 54 வருமா. 55ல 1 போச்சுன்னா 54, 2 கூட்டல் 1 சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் இதே அடி கொடுத்துடலாம். 2 27 வரும். 27 கூட்டல் 1 28. அப்ப நம்பர் ஆஃப் என் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல் கேட்டதுன்னா நான் லாஸ்ட் ஒன் ஃபார்முலால வந்து இந்த ஃபார்முலா வேணா இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்றேன். என்னோட வேல்யூ இதுல தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அப்ப என்னோட வேல்யூ 28 பை 2. ஏவோட வேல்யூ பாருங்க, ஏவோட வேல்யூ வந்து 1 பிளஸ் எல்லோட வேல்யூ 55. ஓகே, இது அடி கொடுத்தோம்னா 14ன்னு சொல்லிட்டு வரும். 14 இன்ட்டு 56. ஓகே, மல்டிப்ளை பண்ணனா பண்ணிடுவோம். 24 4 மிச்சம் 2 20 22 6 5 4 8 7. ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா. இப்ப நம்ம இந்த இதுல வந்து ரெண்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவும் வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. கூடுதலா லாஸ்ட் உறுப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா பாருங்க, லாஸ்ட் உறுப்பு எல் கொடுத்துட்டாங்க. பிளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிடும். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஃபார்முலா வந்து சூஸ் பண்றது தான் இருக்குது. டைமிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த ஃபார்முலாவே போடுவோம். எல் பிளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 55 கொடுத்துருக்காங்க. 55 கூட்டல் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப 56 பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ரெண்டாவது டைப்ல அடி கொடுக்கலாம். 2 மிச்சம் 1 8 28ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப 28 இன்ட்டு 28 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 64 4 மிச்சம் 6 16 16னா 22 16 6 மிச்சம் 1 4 1 5 4 8 7. இங்க பாருங்க ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, பி 784 வந்துருச்சு. சோ நம்ம இங்க பாருங்க ஒரே ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. சோ வந்து நம்ம வந்து ஃபார்முலா சூஸ் பண்றதுதான் இருக்குது. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
1 7/4 5/2 13/4 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கூடுதல் SN கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம 2 ஃபார்முலா பார்த்தோம். சரி, பார்க்கலாம். n/2 a plus l அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் இன்னொரு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா l plus 1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி இன்னொரு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இது போக இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு கூடுதல் கண்டுபிடிக்க. அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n/2 2a plus n-1 into d. இந்த 3 ஃபார்முலா இருக்கு. அதாவது கூடுதல் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் 3 ஃபார்முலா இருக்கு. இந்த 3 ஃபார்முலையும் பாருங்களேன். இதுல வந்து எல் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் உறுப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட முடியாது. செகண்ட் ஃபார்முலாலையும் எல் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் உறுப்பு நம்மளுக்கு கேள்வியில கொடுக்கல, அதனால செகண்ட் எடுத்துக்கிட முடியாது. இது மட்டும் தான் எடுத்துக்கிட முடியும். அப்போ வந்து தேர்ட் ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் உறுப்பு 1ன்னு சொல்லி தெரியும். டியோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா T2 மைனஸ் T1. அதாவது செகண்ட் உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை வந்து கழிச்சா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். செகண்ட் உறுப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7/4. 7/4ல இருந்து -1 வந்து கழிக்கணும். சரி, அப்ப கழிச்சா என்ன வரும்? கீழே வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேலேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணனா 7 - 4/4ன்னு சொல்லி வரும். அப்ப ஆன்சர் என்னது? 3/4ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டி வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். என்னோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னோட வேல்யூ. சரி, ஓகே, பார்க்கலாம். SN ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்னது? 20/2 பிராக்கெட் 2. ஏவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1. ஓகே, பிளஸ் என்னோட வேல்யூ 20 -1. ஓகே, இன்ட்டு டியோட வேல்யூ 3/4. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4 and 2 10ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ 10 பிராக்கெட்ல 2 பிளஸ் 20 வந்து 1 போயிடுச்சுன்னா 19 இன்ட்டு 3/4ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 19ஐயும் 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 27 கீழே மிச்சம் 2 5 57ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பார்க்கலாம். 10 2 பிளஸ் 57/4ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, ஓகே. அப்ப கீழே வந்து கூட்டணும்னா கீழே 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், மேலே 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, பார்க்கலாம். 10 2 × 4 8ன்னு வரும். 8 கூட்டல் 57/4ன்னு இருக்கும். 57ஓட 8 வந்து கூட்டணும். 15 5 மிச்சம் 1 65 சொல்லிட்டு வரும். ஓகேங்க, பாருங்க. 10 × 65/4ன்னு இருக்கும். அடி கொடுக்கலாம். 4 and 2 இங்க வந்து 5ன்னு வரும். வேற எதுவும் அடி கொடுக்க முடியாது. அப்ப மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப 65 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 25 5 மிச்சம் 2 30 32ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப இங்க பாருங்க, ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு? 325/2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப 20வது உறுப்பு வந்து 20 உறுப்புகளோட கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 325/2ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1³ + 2³ + 3³ + k³ வந்து 44,100 எனில் 1 + 2 + 3 k இன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 1³ + 2³ + 3³ இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n+1/2 ஹோல் பவர் 2ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, 1 + 2 + 3 இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n+1/2. அவ்வளவுதான், இதான் ஃபார்முலா. ஓகே, பாருங்க, இந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா ஸ்கொயர்டு ஹோல் பவர் ஸ்கொயர் மட்டும் தான் டிஃபரெண்ட்ல இருக்கு. இதுக்கு வந்து அவங்களே ஆட் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆன்சர்னா 44,100ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். அப்போ 4100 ஈக்குவல் டு இது வந்து என்னவா இருக்கும்? n+1/2 அதே ஃபார்முலால இருக்கும். நம்ம இது வந்து ஸ்கொயர் எடுத்துட்டா ரூட் எடுத்துட்டா வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். இப்ப பாருங்க, 21ல வரும்.
இப்ப 4441 சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இது வந்து கியூப் எடுத்து ஸ்கொயரை விட்டு வெளியே எடுத்தோம்னா இப்ப நம்மளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 110 சொல்லிட்டு வரும். 2 0 இருக்கு, வெளியே வந்தா ஒரு 0 தான் வரும். அப்ப இதோட வேல்யூ என்ன? 210. இதுதான் வந்து ஆன்சர். இப்ப ஏதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 6 9 12 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் எண் தான் கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து என்னோட ஃபார்முலா நம்மளுக்கு வந்து தெரியும். a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா l மைனஸ் a பை d பிளஸ் 1ங்கிற ஃபார்முலா. ஓகே, நம்மளுக்கு லாஸ்ட் எல்லோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 111 சொல்லிட்டு. அப்ப நம்ம செகண்ட் ஃபார்முலாவே சூஸ் பண்ணிக்கலாம். எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 111, ஏவோட வேல்யூ முதல் உறுப்போட எண் வந்து 3, டியோட வேல்யூ என்னன்னா இரண்டாவது உறுப்பையும் உறுப்பையும் கழிச்சனா கிடைக்கிறது தான். இப்ப ஆன்சர் வந்து 3 வரும். சரி, ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணலாம். 111 மைனஸ் 3 பை 3 பிளஸ் 1 இருக்கும். 111ல இருந்து 3 கழிச்சிட்டா நம்மளுக்கு 108 பை 3 கூட்டல் 1ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, அடி கொடுத்துடலாம். 1 3 3 9 மிச்சம் 1 18 6 6ன்னு சொல்லி வரும். அப்ப 36 கூட்டல் 1 37. அப்ப என்னோட வேல்யூ என்ன நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? 37 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் n 666 எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் என் தான் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஸ்என் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா n/2 a பிளஸ் எல்ங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது போக இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா இது பாருங்க 1 1 2 3ன்னு சொல்லி வருது. அப்ப இது வந்து ஒரு இயல் எண்ணா இருக்கு. அப்ப இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலாவும் இதுக்கு வந்து செட் ஆகும். அப்ப ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா n பிளஸ் 1 பை 2ன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவும் செட் ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலால போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகே, நான் வந்து செகண்ட் ஒன் வந்து எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன் பாருங்க, என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு வந்து தெரியாது. இப்ப என்ன அப்படி வச்சுக்கலாம். n பிளஸ் 1 பை 2. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? இதோட கூடுதல் தொகை எவ்வளவுனா 666ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 2 இங்க வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப n பிளஸ் 1 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? ஆ 1332ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்ப இந்த எண்ணை வந்து உள்ள போய் மல்டிப்ளை வந்து பண்ணலாம். இப்ப n ஸ்கொயர் பிளஸ் n ஈக்குவல் டு 1332 இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்ப n ஸ்கொயர் பிளஸ் n இங்க வந்து பிளஸ் இருக்குங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? மைனஸ் 1332ன்னு சொல்லி கிடைக்கணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? பிளஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கணும். அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36 37 இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 1332ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, பிளஸ் பண்ணா 1ன்னு சொல்லி வரணும். அப்போ வந்து 36க்கு மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் 36ல இருந்து பிளஸ் 37 நமக்கு அழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பிளஸ் 1ன்னு சொல்லி வரும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் வந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எழுதலாம். n ஸ்கொயர்டு மைனஸ் 36n 37n மைனஸ் 1332 அப்படி இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கு பொதுவானது வெளியெடுத்துடலாம். இதுல என்ன வெளியெடுத்திருக்கீங்கன்னா n மைனஸ் 36ன்னு சொல்லி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 36ஐயே வெளியெடுத்துடலாம். 36 வந்து வெளியெடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 37 வந்து வெளியெடுத்துடலாம். இது வந்து 36 என்று 37 தானே இருக்கு. அப்ப 37 வந்து வெளியெடுத்துடலாம். வெளியெடுத்துட்டோம்னா n மைனஸ் 36ன்னு சொல்லி இருக்கும். இப்ப பாருங்க, n பிளஸ் 37 n மைனஸ் 36
இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா ஒண்ணு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா என்னோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப n பிளஸ் 37 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது பாருங்க n இங்கிட்ட வச்சுட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு 37 கொண்டு போனா பிளஸ் 37 இருக்குது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் மைனஸ் 37ன்னு சொல்லி வந்துரும். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க n மைனஸ் 36 இருக்கு. n அந்த சைடு வச்சுக்கிட்டு 36 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது பிளஸ் 36ன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு எப்பயுமே ஆன்சர் வந்து மைனஸ்ல வந்தா தப்பு, பிளஸ்ல வந்தாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டா. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி 36 தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 மைனஸ் 1 பை n பிளஸ் 1 மைனஸ் 2 பை n பிளஸ் 1 மைனஸ் 3 பை n பிளஸ் 1 மைனஸ் 4 பை n அப் டு n உறுப்புகள் வரை உள்ள தொடர் வரிசையின் கூடுதல் n என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 1 பை n பிளஸ் 1 மைனஸ் 2 பை n பிளஸ் 1 மைனஸ் 3 பை n plus 1 minus 4 by n up to n வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து பொதுவா இருக்கதை வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்னா 1 minus 1 by n பொதுவா இருக்கதை வெளியே எடுத்துட்டா மீது என்ன இருக்கும் 1 plus 2 plus 3 plus 4 plus அப்படியே up to n வரைக்கும் இருக்கும். இப்ப கேள்வி இதை பாருங்க 1 minus 1 by n சொல்லி எழுதியாச்சு. இப்ப இது ஒரு இயல் எண்கள் மாதிரி இருக்கும். அப்ப இயல் எண்களோட ஃபார்முலா எழுதிக்கலாம். n plus 1 by 2 இதுதான் வந்து ஃபார்முலா. சரி ஓகே, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து கழிச்சு விட்டுறலாம். கழிக்கலாம் அப்படின்னா கீழே என்னால மல்டிப்ளை பண்ணா மேலேயும் என்னால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ n மைனஸ் 1 பை n பிளஸ் 1 பை 2 சொல்லி இருக்குமா. இப்ப பாருங்க இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் வந்து கேன்சல் பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா n மைனஸ் 1 n பிளஸ் 1 சாரி n minus n plus 1 by 2 சொல்லி இருக்கும். இப்ப பாருங்க கழித்தல் இருக்குன்னா அப்ப வந்து கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா மேலையும் வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2n ஆயிரும். 2n minus n plus 1 by 2 சொல்லி இருக்குமா. ஓகே, இப்ப பாருங்க இந்த எண்ணை வந்து இது உள்ள போய் மல்டிப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ 2n minus n minus 1 by 2 சொல்லி இருக்குமா. இப்ப பாருங்க 2nல இருந்து ஒரு n போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் ஒரு n இருக்கும் மைனஸ் 1 by 2 சொல்லி இருக்கும். ஓகே, இப்ப நம்மளுக்கு ஆன்சர் அப்ப என்னன்னு சொல்லி கிடைச்சிருக்கு ஆன்சர் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகே, ஆமா டி தான் வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். விஜய் என்பவரிடம் 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் அப் டு 28 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு உள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து சதுர காகிதங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. வண்ண வடிவ சதுர வடிவ காகிதம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப சதுரத்தோட ஃபார்முலா என்னது சதுரத்தின் பரப்பளவு என்ன இருக்கும் பரப்பளவு எனது நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பக்கம் இன்ட்டு பக்கம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, இப்ப பாக்கலாம். 15 தான் 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் அப் டு எது வரைக்கும் இருக்கும் 28 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. இதுக்குதான் என்னன்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து இயல் எண்களோட ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி வரும்னு பாத்தீங்கன்னா n பிளஸ் 1 2n பிளஸ் 1 by 6 இதுதான் வந்து ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த ஃபார்முலாக்கு வந்து நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து அப் டு 28 வரைக்கும், அதாவது 1ல இருந்து n வரைக்கும் உள்ள ஃபார்முலா தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 1ல இருந்து இல்ல 15ல இருந்து இருக்கு. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ல இருந்து அப் டு 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு அத 1 ஸ்கொயர்ல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அதுல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் இந்த 15க்கு முன்னாடி இருக்கிற 14 ஸ்கொயர் வரைக்கும் வந்து நம்ம கழிச்சுட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் 15 ஸ்கொயர்ல இருந்து அப் டு 28 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருமா. இப்ப அதை தான் வந்து நம்ம பண்ண போறோம். சரி பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்.
நெக்ஸ்ட் 1ல இருந்து 14 வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சு கழிக்கணும். ஓகே, பார்க்கலாம். அப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 28ன்னு வரும். 28 இன்ட்டு 28 பிளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 28 பிளஸ் 1 பை 6ன்னு வரும். மைனஸ் இதுல நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 14. அப்ப 14 plus 1 2 into 14 plus 1 by 6ன்னு இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்ப என்ன வரும்? இந்த சைடு எடுத்துக்கலாம். 28 இன்ட்டு 28 பிளஸ் 1 29 இன்ட்டு 28 28யும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28 2ஆல மல்டிப்ளை பண்ணா பையனாக்காக மிச்சம் 1 56 56 பிளஸ் 1 57ன்னு வரும். 57/6 மைனஸ் 14 இன்ட்டு 15 இன்ட்டு 15. இப்ப 14 இன்ட்டு 2 என்னன்னு வரும்? 28ன்னு சொல்லிட்டு வருமா? பிளஸ் 1 29ன்னு சொல்லி வரும். இப்ப 29/6ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்ப அடி கொடுக்கலாம் பாருங்க. இதை வந்து 2 டேபிளே அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா 3ன்னு வரும். 14 சொல்லிட்டு வரும். ஓகே, அகைன் வந்து 3 டேபிள் அடிக்கலாம். 1 3 is 3. இது அடி கொடுத்தோம்னா 1 3 is 3 வச்சா என்ன வரும்? 9 சொல்லி வரும். வேற என்ன அடிக்கலாம்? ஓகே, இது அடி கொடுக்கலாம். 2 டேபிள் அடி கொடுக்கலாம். 3 சொல்லி வரும். இது வந்து 7 வரும். மறுபடியும் 3 டேபிள் அடி கொடுக்கலாம். 5 சொல்லிட்டு வரும். ஓகே, அப்ப பாருங்க 14 இன்ட்டு 19 மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, பண்ணலாம். 19யும் 14யும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். பண்ண என்ன வரும்? 36க்கு 6 மிச்சம் 3 7ன்னு சொல்லிட்டு வரும். 9 1 6 16க்கு 6 மிச்சம் 1 2 266 கூட 29 வந்து மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 9 3 2 சொல்லி வரும். கீழே பாத்தீங்கன்னா 12 2 மிச்சம் 1 13 மிச்சம் 1 5ன்னு வரும். 4 11 1 7 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 7714 வெளியே வந்திருக்கு. மைனஸ் இப்ப இது கண்டுபிடிக்கலாம். 29 இன்ட்டு 7 இன்ட்டு 3 35ன்னு வரும். 35ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். 45க்கு 5 மிச்சம் 4 10 14 27க்கு 7 மிச்சம் 2 6 7 8. இப்ப 5 11க்கு 1 மிச்சம் 1 10ன்னு. அப்ப எவ்வளவு வந்திருக்கு? 1015 கழிச்சுட்டேன்னா 1015 கழிச்சுட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்து அப்ப 7714 இருந்து 1015 வந்து கழிக்கணும். 14 போகாது. 14 அப்ப 0. 14 இருந்து 5 போச்சுன்னா மிச்சம் 9ன்னு சொல்லிட்டு வரும். 6 10ல இருந்து 1 போச்சுன்னா 9 6 7 1 போச்சுன்னா 6. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சு? 6699 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? டி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா, டி தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜிக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜிக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னங்கிட்டு இருக்காங்க. அப்ப மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனை பாத்தீங்கன்னா, மொத்த மாணவர்கள் வந்து 45. இதுல வந்து ரவி வந்து பாத்தீங்கன்னா, ரவி வந்து மேல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காராம்? மேல இருந்து 9வது இடத்துல வந்து ரவி இருக்காரு. ஓகே, பாக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. அப்ப ராஜுக்கு கீழே வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேர் இருப்பாங்க. அப்ப ராஜி வந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்க? கீழ இருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்க? 19வது இடத்துல இருப்பாங்க. ரவி வந்து மேல இருந்து 9வது இடத்துல வந்து இருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த 9 பிளஸ் இந்த 2த்தையும் 9 கூட்டல் 19யும் வந்து கூட்டிட்டேன்னா கூட்டி
மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை 45. அதுல இருந்து கழிச்சுட்டேன்னா ரவிக்கும் ராஜுக்கும் வந்து இடைப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்கிறது வந்து தெரிஞ்சிரும். பாருங்க 9 + 19 என்னன்னு வரும் 28 சொல்லி வருமா. அப்ப 45ல இருந்து 28 வந்து கழிச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 17 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடரில் T7 - T4 = 20 எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, செக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏக்கு T7 - T4 = 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கூட்டுத்தொடரோட ஃபார்முலா தெரியும். A + n - 1 × D சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A + 7 - 1 × D minus A + 4 - 1 × D ஈக்குவல் டு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 7 6D 7 A + 6Dன்னு சொல்லி வரும் மைனஸ் A + 3Dன்னு சொல்லிட்டு வரும் ஈக்குவல் டு 20. ஓகே, பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் பாருங்க 6 + 6D இருக்கு, -3D இருக்கு. அப்ப கழிச்சோன்னா 3D ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி வரும். அப்ப D ஈக்குவல் டு என்ன வருது 20/3ன்னு சொல்லிட்டு வருது. அப்ப நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் இது சம் பாருங்க. முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து D மட்டும் தான் கிடைச்சிருக்கு, வேற எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகே, செகண்ட் பார்க்கலாம். ஆப்ஷன் பிக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். T10 - T1 வித்தியாசம் எவ்வளவா 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப என்ன ஒரு ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா A + 9D minus A மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி 1ல இருந்து 1 போனா 0 வரும். அப்புறம் இன்ட்டு Dன்னு சொல்லி இருக்கும். 0 கூட D மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் D தான் வரும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் மைனஸ் ஒரே ஒரு A மட்டும் தான் இருக்கும் ஈக்குவல் டு 60 + A - A கேன்சல் ஆயிரும். 90 இருக்கும். 90 ஈக்குவல் டு 60ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அப்ப D நம்மளுக்கு D யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20/30ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 9 × 20/3 1 3 3 3 9. அப்ப 3 × 20 நம்மளுக்கு 60ன்னு சொல்லி வந்துருச்சு. அவங்க கொடுத்தது பாருங்க, வித்தியாசம் வந்து 60ன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு இங்க வந்து 60 வந்துருச்சு. அப்ப ஆன்சர் செகண்ட் ஒன்றும் கரெக்ட். இப்ப ஆன்சர் பி வந்து சி வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 16வது உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா T20க்கும் + T12க்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கூட்டு சராசரி எவ்வளவா, கூட்டு சராசரி வந்து 16வது T16க்கு வந்து ஈக்குவல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் A + 11Dன்னு சொல்லி வரும் பிளஸ் A + 19D/2 ஈக்குவல் டு /2ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணா ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 2A 2A இருக்கு 2A வரும் பிளஸ் 19D 11D ரெண்டு சேர்ந்தா அப்ப எவ்வளவு வரும் 30Dன்னு சொல்லி வரும். 30D/2ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, இது பிரிச்சு எழுதலாமா 2A/2 பிளஸ் 30D/2ன்னு சொல்லி இருக்கும். இங்க பாருங்க, இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கு 15 வரும் அடி கொடுத்தா. அப்போ வெறும் A + 15 சொல்லி வருது. பாருங்க, இங்க A இருக்கு, இப்ப மிச்சம் 15D. அப்ப இது பாருங்க கரெக்டா தான் வருது. T16க்கு
ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு இதுதான் வரும். a பிளஸ் 15d தான் வரும். அப்ப ஆன்சர் C வந்து கரெக்ட். ஓகே, D வந்து செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டி பாத்தீங்கன்னா 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 17வது உறுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதை வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப 5வது உறுப்பு T5க்கும் 30வது உறுப்பு T30க்கும் கூட்டு சராசரி என்னவா T17 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, போடலாம். ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? a பிளஸ் 4d பிளஸ் a பிளஸ் 29d by 2ன்னு வருமா? வேற என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன வரும்னா 2a பிளஸ் 29 கூட 4 கூட்டினாலும் 33d by 2ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்ப இது தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். 2a by 2 பிளஸ் 33d by 2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். இதை அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 1 மிச்சம் 16.5ன்னு வரும். இங்க பாருங்க, a பிளஸ் 16.5 டின்னு சொல்லி வருது. இது வந்து 17வது உறுப்புக்கு வந்து சமமா வரல. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், அதாவது தவறானது. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல டி தான் வந்து தவறானது. ஓகே 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 நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் அத்தொடரின் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். a பிளஸ் n-1 இன்டு டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, ஃபார்முலா பற்றி சப்ஸ்டிட் பண்ணலாம். முதல்ல T6ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா அப்படின்னா a பிளஸ் 6ல இருந்து 1 போச்சுன்னா மிச்சம் 5d ஈக்குவல் டு T6க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7 சொல்லி கொடுத்துருக்காங்க விகிதம், அதனால 7 போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து T8க்கானது பார்ப்போம். அப்போ a பிளஸ் 8ல இருந்து 1 போச்சுன்னா 7d ஈக்குவல் டு என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க, அதனால 9ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, சைன் மாத்திடலாம். மைனஸ் 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 மாத்திக்கலாம். இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 2dன்னு சொல்லி வரும். இங்க மைனஸ் 2ன்னு சொல்லி வரும். ஓகே, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ d ஈக்குவல் டு 2/2 அடி கொடுத்தா என்னன்னு வரும்? d ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப வந்து ஃபார்முலா வந்து சில போய் இந்த d1 வந்து T6ல போய் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். T6 ஃபார்முலா எழுதிக்கலாம். இல்லைன்னா a பிளஸ் என்னோட வேல்யூ 6 மைனஸ் 1, டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ a பிளஸ் 5 இன்டு 1 5 தான் வரும். அப்போ a பிளஸ் 5 இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு விகிதம் கொடுத்துருக்காங்க பாரு, விகிதத்தையும் நம்ம வந்து எழுதிட்டே வரலாம். ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ a ஈக்குவல் டு 7 மைனஸ் 5 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 2ன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதை கொண்டு போய் நம்ம வந்து 9வது மற்றும் 13வது உறுப்புகளுக்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணி அதோட விகிதத்தை என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, 9வது T9 கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9 மைனஸ் 1, டி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு 1. ஓகே, 2 பிளஸ் 9ல இருந்து 1 போச்சுன்னா 8 இன்ட்டு 1நாலும் 8 தான். அப்ப 10. T9ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 10ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதே மாதிரி T13 வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, 2 பிளஸ் 13 மைனஸ் 1 இன்ட்டு 1. ஓகே, 2 பிளஸ் 13ல இருந்து 1 போச்சுன்னா 12 இன்ட்டு 1 அதே தான். பட் T13ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 14 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா விகிதம் தான் கேட்டிருக்காங்க. எதோட விகிதம்? 9வுக்கும் 13வுக்கும். அப்போ 9க்கு வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 13வுக்கு வந்து 14ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடி கொடுத்தனா 2 டேபிள்ல போகலாம். 2 டேபிள்னா 5:7 நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். ஓகே,
ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடரின் முதல் உறுப்பு 9 மற்றும் பொது வித்தியாசம் 7 எனில் கூட்டுத்தொடர் வரிசையை காண்க கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு நம்மளுக்கு வந்து a என்னன்னு கொடுத்துட்டாங்க, 9ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பொது வித்தியாசம் d ஈக்குவல் டு நம்மளுக்கு 7 சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து உறுப்பு வந்து செகண்ட் உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பையும் பிளஸ் டிஏ ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப 9 கூட்டல் 7 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 16 கிடைக்கும். முதல் உறுப்பு 16, இரண்டாவது உறுப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், முதல் உறுப்பு 9, இரண்டாவது உறுப்பு 16 கண்டுபிடிச்சிருக்கோம். மூன்றாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் உறுப்பையும் பிளஸ் டிஏ ஆட் பண்ணணும், பொது உறுப்பையும் ஆட் பண்ணணும். செகண்ட் உறுப்பு என்னது 16 கூட்டல் 7 என்ன வரும், 23 சொல்லிட்டு வரும். ஓகேவா, போதமா 23. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா தேர்ட் உறுப்பையும் பிளஸ் டிஏ ஆட் பண்ணணும். தேர்டு பாத்தீங்கன்னா தேர்ட் உறுப்பு 23 பிளஸ் 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 30ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 11 சம் கிட்டக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025ல டிஎன்பிசில இது வரைக்கும் நடந்தது வந்து மொத்தத்துக்கே நடந்த எல்லா கொஸ்டின்லயும் வந்து நம்பர் சிஸ்டம் வந்து மொத்தத்துக்கே ஒரு 11 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதுல வந்து கூட்டுத்தொடர் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர் இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட வந்து கேட்கல. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.